மதுரை வாடிப்பட்டி அருகே ஆதார் குளறுபடியால் உயர்கல்வி படிக்க முடியாமல் மாணவி தவித்து வருகிறார். மதுரை மாவட்டம் பொட்டுலுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகன் மீனா தம்பதியின் மகள் நாகலட்சுமி 12ஆம் வகுப்பு படிக்கும் நிலையில் அவருக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு ஆதார் அட்டை வழங்கப்பட்டது. மகளுக்கு தனது கைரேகையை வைத்து ஆதார் எடுத்ததால் மீனாவால் ஆதார் எடுக்க முடியாமல் போனது. இந்த சூழலில் நாகலட்சுமியின் ஆதார் அட்டையிலும் கைரேகையை மாற்ற வேண்டிய நிலை வந்துவிட்ட நிலையில் தாயாரின் கைரேகை இருப்பதால் அவருடைய ஆதாரும் தற்போது பயனற்று போனதாக கூறப்படுகிறது. இதனால் தாய் மகள் இருவருமே ஆதார் அட்டை இல்லாத அவலம் நீடிப்பதாகவும் இதனால் கல்லூரி படிக்க முடியவில்லை எனவும் மாணவி நாகலட்சுமி வேதனை தெரிவித்துள்ளார். இப்போ பாப்பாவுக்கு ஆதார் எடுத்தாலும் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. பாப்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட் ஏற மாட்டேங்குது. நானும் கலெக்டருக்கும் மனு ரிஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சேன். பெங்களூர் போகணுன்னாங்க, பெங்களூரும் போயிட்டு வந்தாச்சு. பெங்களூரு போயிட்டு வந்து இப்போ இன்னையோட 6 மாதம் ஆக போகுது. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ எடுக்கிற பூராமே ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. முதலமைச்சரும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2013 இது வரைக்கும் அலையிறோம். அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் ஆதார் கார்டு வரல. என்னோட ஆதார் கார்டில் அம்மாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கனால என்னால் காலேஜில் போய் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ்னால என்னால் 1 வருஷம் படிப்பு எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. காலேஜ் என்னால் சேர முடியல. ரேஷன் கார்டுன்னு கூட எங்கள் அம்மா பேரை எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ வரை அந்த கலைஞர் உரிமை தொகை கூட எங்களுக்கு 1000 ரூபாய் ஏறுறதே கிடையாது. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.